ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபார்மகாலஜி யூனிட் 2ல் ரிசப்டாஸோட டைப்ஸ் தான் இருக்குது. இட் ஹாஸ் அ 4 டைப்ஸ், ஓகேவா? ஸோ ஆன்செட் ஆஃப் ஆக்ஷனை பொறுத்து நம்ம வந்து 4 டைப்ஸாக வந்து பிரிக்கிறோம், ஓகேவா? இது வந்து டிரான்ஸ்டக்ஷன் மெக்கானிசத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா அயான் சேனல் ரிசப்டார், அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஜி ப்ரோட்டீன் கப்பிள் ரிசப்டார், தேர்ட் ஒன் என்சைம் லிங்க்டு ரிசப்டார், அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் இன்டர்செல்லுலார் ரிசப்டார். ஸோ இது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அது அயன் சேனல் ரிசப்டார்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது எல்லாமே இந்த 4 டைப்ஸ்க்கும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் அயான் சேனல் ரிசப்டார், ஓகேவா? இதை ஐனோட்ரோபிக் ரிசப்டார்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த அயான் சேனல் ரிசப்டார் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ப்ரோட்டீன் போஸ் தான், செல் மெம்பரின் மேலே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது ஸ்பெசிஃபிக் அயான்ஸை மட்டும் அலோவ் பண்ணும், சோடியம், பொட்டாசியம், கால்சியம் அண்ட் சிஎல், ஓகேவா? இது வந்து ஒரு செல்லில் உள்ளேயும் வெளியும் வரதுனால நம்மளுக்கு பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும், ஓகேவா? இதுதான் வந்து அயன் சேனல் ரிசப்டார். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தான் இருக்கும் அயன் சேனல் ரிசப்டார். ஸோ அயன் சேனல் ரிசப்டார் வந்துட்டு எப்படி வந்து ஆக்ட் ஆகும்னா, ஒன்று அந்த அயன் சேனல் ஓப்பன் ஆகும், இல்லை க்ளோஸ் ஆகும், இல்லை பிளாக் பண்ணும் அயன் மூமெண்ட்டை. இது மூலமாக தான் வந்துட்டு இது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனே இருக்குது. ஸோ இட் ஹாஸ் அ 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் லிகாண்ட் கேட்டட் அயன் சேனல், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் வோல்டேஜ் கேட்டட் அயன் சேனல். ஸோ லிகாண்ட் அயன் சேனல்னா என்னன்னா, இது எப்போ ஓப்பன் ஆகும்னா வென் கெமிக்கல் லிகாண்ட் பைண்ட் ஆகும்போது. எக்ஸாம்பிள் அஸ்டால்கோலின் ரிசப்டார், ஓகேவா? ரெண்டாவது வோல்டேஜ் கேட்டட் அயன் சேனல். இது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா மெம்பரின் பொட்டான்ஷியல் வந்து சேஞ்ச் ஆகும்போது, அதாவது சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இன்னர் ஆக போகும்போது. இது மோர் ஓவர் நர்வ் இம்பல்ஸ்க்கு, கார்டியாக் ஆக்டிவிட்டிக்கெலாம் வந்து தேவைப்படும், ஓகேவா? ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்க்கலாம். ஒரு ட்ரக்கு வந்து பைண்ட் ஆகுது அயன் சேனல் ரிசப்டார் கூட. அப்படி பைண்ட் ஆகும்போது அந்த சேனல் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும், இல்லை க்ளோஸ் ஆகும், அந்த அயான் மூமெண்ட், ஓகேவா? ஸோ இட்ஸ் லீட்ஸ் டு டீபோலரைசேஷன் அண்ட் ஹைப்பர் போலரைசேஷன். அது வந்து செல் ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரலாம் இங்கே, டீபோலரைசேஷன்னா என்ன, ஹைப்பர் போலரைசேஷன்னா என்னன்ட்டு. நான் இது வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் டீபோலரைசேஷன்? டீபோலரைசேஷன்றது வந்து இந்த சார்ஜ் வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும், லெஸ் நெகட்டிவ், ஓகேவா? அந்த சார்ஜ் இன்சைட் த செல்லை வந்து லெஸ் நெகட்டிவாக மாற்றிடும். மெயின்லி என்ஏ சேனல் வந்து என்டர் ஆகும். அப்படி என்டர் ஆகும்போது டீபோலரைசேஷன்னா என்னன்னா, அந்த செல் வந்து எக்ஸாக்டேஷன் கொடுக்கும், ஓகேவா? ஒரு விஷயத்தை தூண்டும், அதுதான் வந்து டீபோலரைசேஷன். ஹைப்பர் போலரைசேஷன் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த செல்லை மோர் நெகட்டிவாக மாறிட்டு பொட்டாசியம் எக்ஸிட் பண்ணும், இல்லை சிஎல்லை வந்து என்டர் கொடுக்கும், ஓகேவா? இது வந்து ஹின்னபிட் பண்ணும் அதோட எஃபெக்ட், ஓகேவா? இது மூலமாக தான் இது வந்து பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்து தருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரக்கு ஒரு சேனலோட பைண்ட் ஆகி அயன் மூவ்மெண்ட் நடக்குது. டீபோலரைசேஷன்னா அந்த செல் ரெஸ்பான்ஸ் வந்து எக்ஸைட் ஆகிறது தான் டீபோலரைசேஷன். இதே அந்த இடத்துல ஹைப்பர் போலரைசேஷன் நடக்குதுன்னா அது வந்து என்ன பண்ணுது, இன்னபிட் பண்ணுது, ஓகேவா? ஸோ இந்த மெக்கானிசம்லாம் நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு ட்ரக் மெக்கானிசம் வந்து படிக்கும்போது இந்த 4 கேட்டகிரியில் ஒரு கேட்டகிரியில் தான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? இப்போ ஸ்கெலிட்டல் மசில் ரிலாக்ஸன் ட்ரக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு மோர் ஓவர் இந்த டீபோலரைசேஷன் அண்ட் ஹைப்பர் போலரைசேஷன் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனில் தான் வரும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் படிக்கிறீங்க, ஓகே? ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ லோக்கல் அனஸ்தட்டிக் ஏஜென்ட்லாம் ட்ரக் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனாக என்ன ஆகும், அது வந்து என்ஏ சேனல் உள்ளே வராமல் பிளாக் பண்ணும். அதனால நம்மளுக்கு வந்துட்டு பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும், ஓகேவா? கால்சியம் சேனல் பிளாக்கர் வந்து என்ன பண்ணும், கால்சியம் சேனல் வந்துட்டு பிளாக் பண்ணும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாகும், ஓகேவா? நெக்ஸ்ட் பென்சோடைசபம்ஸ், இது வந்து என்ன பண்ணுது, இந்த சேனல் வந்து ஆக்டான் சிஎன் சேனல், அதாவது சிஎன்எஸ் டிப்ரெஷன் ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு இப்படி தான் வந்து ஆக்ட் ஆகும், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அயான் சேனல்னால் என்ன? ஸோ அயான் சேனல்னால் வந்துட்டு அதுவும் ஒரு ப்ரோட்டீன் போஸ் தான், செல் மெம்பரின்ல அட்டாச் ஆகிருக்கு. மெயின் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். அதன் மூலமாக அங்கே அடுத்து உங்களுக்கு டீபோலரைசேஷன் நடக்குதா, ஹைப்பர் போலரைசேஷன் நடக்குதா பொறுத்து தான் வந்து உங்களுக்கு செல் ரெஸ்பான்ஸ் இருக்கும். சிம்பிள் கான்செப்ட், ஓகேவா?
ஸோ செகண்ட் ஒன் போலாமா? ஓகே. செகண்ட் ஒன் G protein coupled receptor, GPCRS. ஓகேவா? இந்த ரிசெப்டார் வந்து ஒரு மெம்பரின் ரிசெப்டார். நம்ம அங்க என்ன பார்த்தோம்? புரோட்டீன் ப்ரோசன் பார்த்தோம். இங்க மெம்பரின் ரிசெப்டார். இதுல வந்து 7 டிரான்ஸ் மெம்பரின் செக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரக் ஒரு ஹார்மோன் பைண்ட் ஆகும்போது இட்ஸ் ஆக்டிவேட், G புரோட்டீன் ஆக்டிவேட் பண்ணி இன்டர்செல்லுலார் சிக்னலிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும்ன்றாங்க. ஓகேவா? ஸோ அது பார்க்க எப்படி இருக்கும்னா 7 டிரான்ஸ் மெம்பரின் ஹெலிக்ஸ், அதாவது ஸ்னேக் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இதுலயே உங்களுக்கு சப் யூனிட்ஸ் இருக்கும், ஆல்ஃபா பீட்டா காமான்ட்டு செல்குள்ள. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன், யூ வில் கிளியர்லி அண்டர்ஸ்டுட். ஓகேவா? பாருங்க எப்படி இருக்கு, அந்த ஸ்னேக் மாதிரி இருக்கா, அப்படிதான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு லிகான் வந்து பைண்ட் ஆகும்போது ஸோ அந்த ஆல்ஃபா யூனிட் தெரியுதா? ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா யூனிட். ஸோ இது பார்க்க இப்படி தான் வந்து இருக்கும் G protein coupled receptor. ஸோ 7 டிரான்ஸ்மெம்பரின் ரிசெப்டார்ஸ் இருக்கு, லைக் ஸ்னேக் லைக் ஸ்ட்ரக்சர். லிகான் பைண்ட் ஆகும்போது வெளியே தான் வந்து பைண்ட் ஆகும். ஸோ G protein coupled receptor வந்து ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா யூனிட்ஸ் உள்ள இருக்கும். ஸோ வந்து பைண்ட் ஆகும்போது GDPலேருந்து GTP எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் இந்த ஆல்ஃபா சப் யூனிட்ஸில். அது வந்து ஒரு செகண்டரி மெசஞ்சரை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இது ஃபுல்லாக அப்படியே ஒரு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனில் வருது. ஓகேவா? இதை ஏன் செகண்டரி மெசஞ்சர்னு வந்து சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ அயன் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் தான் மெயின் மெக்கானிசம். ஓப்பன் ஆகும் இல்லை க்ளோஸ் ஆகும், அது மூலமாக உனக்கு பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். பட் இது அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரு ட்ரக்கு ஒரு ரிசெப்டார் அந்த G protein coupled receptor கூட பைண்ட் ஆகினாலும் ஒரு செகண்டரி மெசேஞ்சர் ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக உள்ள பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டுட் பண்ணால் போதும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுலேயும் டைப்ஸ் இருக்கு, GS, GI, GQ. GSனா ஸ்டிமுலேஷன், S ஃபார் ஸ்டிமுலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுதுன்னா வந்து ஆக்டிவேட் த அடினோசைலேஸ் CAMP பாத்வேவை ஆக்டிவேட் பண்ணுது. எக்ஸாம்பிள்னா வந்து பீட்டா அட்ரோஜெனிக் ரிசெப்டார். ஓகேவா? ரெண்டாவது GI இன்னபிஷன்னா அந்த CAMP பாத்வேட்டை கம்மி பண்ணுது, அதாவது ஆல்ஃபா 2 ரிசெப்டார். GQனா ஆக்டிவேட் த பாஸ்போரிலேஸ். ஓகேவா? இது வந்து IP3 அண்ட் DAG அந்த ரிசெப்டாரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். DAG அது வந்து கால்சியம் வந்துட்டு ரிலீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் இதுக்கு ஆல்ஃபா ரிசெப்டார்ஸ் கூட வந்து பார்க்கலாம். ஓகேவா? தீஸ் ஆர் த 3 டைப்ஸ். ஸோ இப்போ இந்த ட்ரக் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். உள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு ட்ரக் வந்து பைண்ட் ஆகுது G protein coupled receptor கூட. அது என்ன பண்ணுது? ஆக்டிவேட் பண்ணுது G protein coupled receptor. ஆக்டிவேட் பண்ணவே என்ன ஆகுது நம்மளுக்கு? GDP வந்து GTP-யா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது ஆல்ஃபா சப் யூனிட்ஸில். ஸோ ஆல்ஃபா சப் யூனிட் வந்து செப்பரேட் ஆகுது பீட்டா அண்ட் காமாவோட. அது வந்து ஒரு செகண்டரி மெசேஜாக ஆக்டிவேட் பண்ணுது பாருங்க, ஆக்டிவேட் த என்சைம் ஆர் அயான் சேனல். ஸோ அப்படி ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா செகண்டரி மெசஞ்சரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் சொன்னேன், CAMP ஒன்று IP3 இல்லை DAG, இந்த மூணில் எதனா ஒன்று ஆக்டிவேட் பண்ணும் செகண்டரி மெசஞ்சரை. அது மூலமாக நம்மளுக்கு செல்லாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அதாவது சிக்னல் வந்து டிரான்ஸ்டக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது நம்ம டீட்டெயிலாக இந்த CAMP பாத்வேல எப்படி மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் நடக்குது, IP3ல எப்படி நடக்குது, DAGல எப்படி நடக்குது தான் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அடினோசைலேஸ் பாத்வே, CAMP பாத்வே, GS ஸ்டிமுலேஷன் இன்னபிஷன் தான். ஒன்று அது இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது புரோட்டீன் கைனேஸ் A வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் மோர் ஓவர் அது ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா கண்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன், லிப்போலைஸ் அண்ட் ஹார்மோன் சிந்தசிஸ், இதுக்காக தான் வந்து இருக்கும். ஓகே. ஸோ IP3 DAG பாத்வே என்ன நடக்குது GQல? இது வந்து அங்கே CAMP ஆக்டிவேட் பண்ணுறோமா, இங்கே ஆக்டிவேட்ஸ் த பாஸ்போலிப்பேஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். அதாவது PIP2 வந்து என்ன பண்ணுதுன்னா IP3-யை வந்து டார்கெட் பண்ணால் இட் இன்க்ரீஸ் த கால்சியம் ரிலீஸ் ஃப்ரம் எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம். DAGனா ஆக்டிவேட்ட ப்ரோட்டீன் கைனேஸ் C, இங்கே சீன் பார்த்தோம். ஸோ நம்ம CAMPல வந்து A. ஓகேவா? ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயம் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் நீங்கள் இது நல்லா பார்த்தீங்கன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே செக்ரேஷன், கான்ட்ராக்ஷன், மெட்டபாலிசம் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இங்கே நடக்கும். ஓகேவா? ஓகே.
ஸோ அவ்வளோதான் ஜி ப்ரோட்டீன் கப்பிள் ரிசப்டார். ஸோ ஜி ப்ரோட்டீன் கப்பிள் ரிசப்டார் வந்து ஸ்னேக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இது வந்து செகண்டரி மெசஞ்சர்னு சொல்லுவாங்க. தென் இட் ஹாஸ் 3 டைப்ஸ். அதுக்கப்புறம் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனில் சிஏஎம்பி பாத்வே எப்படி இருக்குது, IP3 அண்ட் டிஏஜி பாத்வே வந்து எப்படி இருக்குது, இவ்வளோ தான் நம்ம பார்க்குறோம் இதில். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் என்சைமேட்டிக் ரிசப்டார். ஸோ என்சைமேட்டிக் ரிசப்டார் வந்து என்சைம் லிங்க்டு ரிசப்டார்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிரான்ஸ்மெம்ப்ரேன் ரிசப்டார். அங்கே மெம்ப்ரேன் ரிசப்டார்னு பார்த்தோம் ஜி ப்ரோட்டீன் கப்பிள் ரிசப்டாரில். அண்ட் ப்ரோட்டீன் போர்ஷன் வந்துட்டு எங்கே பார்த்தோம்னா வந்து அயான் சேனலில் பார்த்தோம். இது டிரான்ஸ்மெம்ப்ரேன் ரிசப்டார். ஸோ இந்த ரிசப்டார் வந்து ஒரு இன்ஸ்டனிக் என்சைம் ஆக்டிவிட்டி வந்து கொடுக்கும். ஸோ டைரெக்டாக வந்து என்சைம் வந்து லிங்க் ஆகும். ஆனால் லிகான் வந்து பைண்ட் ஆகும்போது ரிசப்டார் கூட என்சைமேட்டிக் ஃபங்க்ஷனை கொடுக்கும் உள்ள. அதனால இன்டர்செல்லார் சிக்னலிங் வந்து நடக்கும்ன்றாங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சரே வந்து 3 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா செல்லார் டொமைன், டிரான்ஸ்மெம்ப்ரேன் டொமைன் அண்ட் இன்டர்செல்லார் டொமைன்ட்டு. எக்ஸ்ட்ரா செல்லார் டொமைன்னா இந்த லிகான் பைண்டிங் சைட்டு தான். டிரான்ஸ்மெம்ப்ரேன்றது உள்ள ஆக்டிவேட் பண்ணுறது ஆங்கர் ரிசப்டார். இன்டர்செல்லாம் வந்து என்சைம் ஆக்டிவிட்டி, கைனேஸ் ஆக்டிவிட்டி நடக்கும். ஓகேவா? இவ்வளோதான். ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இன்ஸ்டனிக் கைனேஸ் ரிசப்டர். ஆக்சுவலி இதுலேயே வந்து நம்ம வந்து 2 பார்ப்போம். ஒன்று இன்ஸ்டனிக் கைனேஸ் ரிசப்டர் ஆக்டிவிட்டி, இன்னொன்று வந்து ஒரு நிமிஷம், திஸ் ஒன் JAKSTAT. இது ரெண்டும் தான் பார்ப்போம் இதில். ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பாருங்க. லிகான் பைண்ட், அதாவது இன்சுலின் growth ஃபேக்டர், அதான் வந்து பைண்ட் ஆகும் ரிசப்டார் கூட. ரிசப்டார் டைமரைசேஷன்னா 2 ரிசப்டாரை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணும். ஓகேவா? அது மூலமாக வந்து ஆக்டிவேஷன் நடக்கும். இன்ஸ்டனிக் கைனேஸ் ஆக்டிவிட்டி, இன்டர்செல்லார் டொமைன்ஸ் ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு கைனேஸ் ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த டைமர் ஃபார்மேஷன். உங்களுக்கு தெரியுதா? ஸோ ட்ரக்கு பைண்ட் ஆகும்போது இட்ஸ் ஃபார்ம் அ டைமர். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆக்டிவிட்டி வந்து இருக்கும். ஓகே, பாருங்க. இதில் 2 டைப்ஸு. ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ பாஸ்பரலைசேஷன் சொல்லிட்டு ஒன்று நடக்கும். அப்படின்னா என்னன்னா, ஒரு ரிசப்டார் வந்து அதாவது பாஸ்பேட் குரூப்பை ஆடப் பண்ணிக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ இன்ஸ்டனிக் பாத்வே ஆக்டிவேட் ஆகுது, ஆட்டோ பாஸ்பரலைசேஷன் ஆகுது, சிக்னல் ப்ரோட்டீன் பைண்ட் ஆகுது. இந்த ப்ரோட்டீன் வந்துட்டு எங்கே பைண்ட் ஆகுதுன்னா வந்து பாஸ்போரேட்டர் சைட்டில் பைண்ட் ஆகுது. அது வந்து மல்டிபிள் பார்ட்ஸ்வேவை வந்து ஆக்டிவேட் பண்ணுது, செல்லாக ரெஸ்பான்ஸ் தருது. ஸோ நம்ம வந்து டயபெட்டிக்ஸ் ட்ரக்ஸ்லாம் வந்து ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸ்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஓகேவா? எக்ஸாம்பிள் இன்சுலின் ரெசப்டார் அண்ட் எபிடர்மல் growth ஃபேக்டர் ரெசப்டார். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? செகண்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா JAKSTAK, அதாவது கைனேஸ் லிங்க் ரிசப்டார். அங்கே இன்ஸ்டனிக் என்சைம் ஆக்டிவிட்டி பார்த்தோமா, இங்கே அது இருக்காது. ரெண்டுக்கும் இதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். இது வந்து ஒரு கீ பாயிண்ட்டும் கூட. ஓகேவா? ஸோ இன்ஸ்டெட் இங்கே வந்துட்டு சைட்டோபிளாசமிக் கைனேஸ், அதாவது ஜானூஸ் கைனேஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே மெக்கானிசம் லிகான் பைண்ட் ஆகுது ரிசப்டார் கூட, அதே மாதிரி இங்கேயும் டைமரைசேஷன் ஆகுது. அங்கே இன்ஸ்டனிக் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, இங்கே ஜானு கைனேஸ் ஆக்டிவேட் ஆகுது. அங்கே மாதிரி இங்கேயும் பாஸ்போரிலேஷன் நடக்குது, ஸ்டாட் ப்ரோட்டீன் வந்து பைண்ட் ஆகுது. ஸோ ஸ்டாட் ப்ரோட்டீன்லேயும் வந்துட்டு பாஸ்போரிலேஷன் ஆகுது, டைமர் ஃபார்ம் ஆகுது, அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் அக்கர்ஸ் ஆகுது. ஓகேவா? திஸ் இஸ் தட் ஒன். ஸோ அதுக்கான டயக்ராமும் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து என்சைம் லிங்க்டு ரிசப்டார். ஸோ என்சைம் லிங்க் ரிசப்டார், டிரான்ஸ்மெம்ப்ரேன் ரிசப்டார்னு பார்த்தோம். ஸோ அதில் ஒன்று இன்ஸ்டனிக் ஆக்டிவிட்டி கைனேஸ் மூலமாக ஆகுது, இன்னும் வந்து ஜானூஸ் கைனேஸ் மூலமாக ஆகுது. ஸோ அதை பற்றி எக்ஸாம்பிள் வித் மெக்கானிசம் ஆக்ஷனோட பார்த்துறோம். இந்த லாஸ்ட் ஒன் இதோட அவ்வளோதான். ஓகேவா? ஃபோர்த் டைப். இது வந்து இந்த ரிசப்டார் வந்துட்டு ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து இன்டர்செல்லா நியூக்ளியர் ரிசப்டாருக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். ஓகேவா? திஸ் ரிசப்டார் டைரக்ட்லி ரெகுலேட் த ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பை ஆக்டிங் ஆன் டிஎன்ஏ. உள்ளே வந்து நடக்கும், டிஎன்ஏக்குள்ளே வந்து நடக்கும். இது வந்து சைட்டோபிளாசம் இல்லை நியூக்ளியஸில் இருக்கும், மெம்பரீனில் இருக்காது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் என்ன பார்த்தோம்? மெம்பரீன், ப்ரோட்டீன் போர்ஷன் பார்த்தோம். இது அப்படி கிடையாது. ஓகேவா? ஓகே. இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சரில் 3 இம்பார்ட்டன்ட் டொமைன்ஸ் இருக்குது. லிகான் பைண்டட் டொமைன், டிஎன்ஏ டொமைன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ட் ஆக்டிவேஷன் டொமைன். ட்ரக் பைண்ட் ஆகுது, டிஎன்ஏயோட அட்டாச் ஆகுது, ஜீன் எக்ஸ்பிரஷன் நடக்குது. ஓகேவா?
ஸோ இதோட மெக்கானிசம் ஆக்ஷன் லிப்பிட் சாலிபிள் லிகாண்ட் வந்து என்டர் ஆகுது, ட்ரக் இல்லை ஹார்மோன் என்டர் ஆகுது, இன்டர்செல்லார் ரிசெப்டர் கூட பைண்ட் ஆகுது அண்ட் ரிசெப்டர் ஆக்டிவேட் ஆகுது. இவ்வளோதான் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அது ஆக்டிவேட் ஆகும்போது டிரான்ஸ்லொகேஷன், நியூக்ளியஸ் டிரான்ஸ்லொகேஷன் நடக்குது, காம்ப்ளெக்ஸ் மூவ்ஸ் இன்டு த நியூக்ளியஸ் போகுது, டிஎன்ஏ கூட பைண்ட் ஆகுது, இல்லை ஹார்மோன் ரெஸ்பான்ஸ் கூட பைண்ட் ஆகுது, ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டிஎன்ஏ சிந்தசிஸ், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அந்த மாதிரி இடத்துக்கு அந்த ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இது நம்மளுக்கு ட்ரக்குக்கு எப்படி ஆக போகுதுன்றத நான் டைப்ஸில் கொடுத்துருக்கேன். ஸ்டீராய்டு ஹார்மோன் ரிசெப்டார் ஃபவுண்ட் இன் சைட்டோபிளாசம், மூவ் டு த நியூக்ளியஸ். எக்ஸாம்பிள் கொலஸ்ட்ரால், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான்லாம் வந்து இப்படி தான் நடக்குது. தைராய்டு ஹார்மோன் ரிசெப்டார் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸில் இருக்குது. ஸோ இங்கே T3 T4 அந்த மாதிரி ஓகேவா. ஸோ விட்டமின் டி ரெகுலேட் த கால்சியம் மெட்டபாலிசம். ஸோ இதெல்லாமே வந்து கூட ஸோ இந்த ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து நடக்குது. இப்போ நீங்கள் தைராய்டு டேப்லெட் எடுக்கிறீங்கன்னா இட்ஸ் ஆட்ஸ் ஆன் திஸ் மெக்கானிசம். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இந்த 4 மெக்கானிசம் வச்சு தான் நம்ம வர எல்லா ட்ரக்கோட கிளாசிஃபிகேஷன் மெக்கானிசமும் வந்து போட போகிறோம். ஓகேவா, ஸோ ஒரு வாட்டி நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. ஸோ இதுக்கான சின்ன சின்ன அனிமேஷன்ஸ்லாம் வந்து நான் வீடியோஸில் வந்து நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில். உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் ரீகால் பண்ணணும், இல்லை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், ரிசெப்டார்னா இதுதான் தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஒரு ஷார்ட்ஸை வந்துட்டு நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம் சும்மா பார்த்து. ஓகேவா.